Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 18ஆம் தேதி ஆவணி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி இந்தியா, யூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை மீனாம்பிகை செல்வராஜா அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார்கள். அதன் பின் இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தில் தினமும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற திருவாளர் SP வசந்தராஜா ஐயா அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்று முதலாவது தனது கன்னி பேச்சை தர வருகின்றார். எல்லோரும் அவரை அன்புடன் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அவருடைய தலைப்பு போர் இல்லாத பூமி என்ற தலைப்பிலே அவர் அழகாக பேச வருகின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் இடம்பெறும். சரியாக இன்று நாங்கள் 9:30 மணிக்கு பிரித்தானிய நேர கணிப்பின்படி தளத்தை நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். சகலரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நான் தியானத்தை வழிநடத்துமாறு திருமதி மீனாம்பிகை செல்வராஜா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சத்திய ஞான பிரசாதினி. தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளஞ்சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படுவதை தவிர்க்கலாம். இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். ஓர் சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் ஓர் விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணக்கால் இட்டு அமர்ந்து கொள்ளலாம். உடலை இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அவற்றை கழற்றி வையுங்கள். கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது சுவாசத்தின் மேல் கவனம், அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் கவனியுங்கள். சுவாசம்தான் உங்கள் குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும், ஆனால் அவற்றை கவனியாது மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்ணை திறவாதீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். இப்பொழுது ஓர் அருமையான இசை வழங்கப்படும். நாம் அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். கைகளை இலகுவாக பிரித்து கண்கள் மேல் வையுங்கள். 5 4 3 2 1 0. இப்பொழுது கைகளை மெதுவாக விலக்கி கண்களை மெதுவாக திறவுங்கள். நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததற்கு 30 நிமிடம் கைகளை தட்டி மகிழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறிக்கொள்வோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் இணைந்து மன அமைதி, சமாதானம்,
ஆரோக்கியம், ஒற்றுமை ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஓர் கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நாடு, நகரம், உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. நாம் இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு இத்தலத்தை அயராது 3 வேளையும் நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கும் அருந்ததி அம்மா அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய வசதிகளை செய்து கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூத் தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை இத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியானத்தில் பங்கு பெற்றிய அனைத்து தியானிகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இத்தலத்தில் பதாதைகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இத்தலத்திற்கு பதாதைகளையும் என்ற இசையையும் வழங்கிய வானாஜி அம்மாவிற்கும் இந்நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் அம்மாவிற்கும் நாம் அனைவர் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இத்தலத்தை சிவாமோகன் அம்மாவுடன் கையளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் இன்று சிட்னியிலே இருந்து முதன்முறையாக கலந்து கொள்கின்றார் வசந்தராஜ் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் நிறைய உண்டு. இருந்தாலும் நான் ஒரு சில விடயங்களை கூறிக்கொண்டு மிகுதியை பின்தொடர்வோம். இவர் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முதுமானி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். வீடியோ ஆஃப் இருக்கு. ஓகே, நன்றி நன்றி. அதோடு சனி ஞாயிறிலே மதர் தெரேசா அவர்களுடன் கல்கத்தாவில் மிஷனரி வேலைகளிலே இணைந்து செயற்பட்டும் வந்திருக்கின்றார். யுனெஸ்கோவினுடைய வேலை நிமித்தம் காரணமாக பாரிஸிலே அவர் வேலை செய்திருக்கின்றார் 2 வருடங்களுக்கு மேலாக. 1989 இலங்கையில் அரச புனர்வாழ்வு இணைப்பாளராக வடகிழக்கில் செயற்பட்டுள்ளார். தேசிய கல்வி நிர்வாகத்தின் உயர்நிலை பிரிவு விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். அந்த வேளையிலே அவர் 6 மாதம் ஆர்ஜென்டினாவுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப்புக்காக சென்று வந்திருக்கின்றார். அடுத்து புள்ளி விவர ஆராய்ச்சி அலுவலராக இந்திய நிறுவனத்தில் ONGC என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்துள்ளார். உயர் பாடசாலை கணித ஆசிரியராக நியூசிலாந்தில் பணியாற்றியுள்ளார். மத்திய குயின்ஸ்லாந்து யூனிவர்சிட்டியில் 10 வருடங்கள் சேவையாற்றி இருக்கின்றார். அதற்கான சேவைக்கான மதிப்பளிப்பு 2012 அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சமூக சேவைக்கான ஆஸ்திரேலிய அரசின் மதிப்பளிப்பானது 2014 இவர் பெற்று இருக்கின்றார். தற்போது ஹும்பர்லேண்ட் தமிழ் குழுவின் இணைப்பாளராக சிட்னியிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அவர் இன்றைக்கு முதல் முறையாக பேச வந்திருக்கின்றார். எந்தவித சலனமும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக, இது உங்களுடைய தளம் ஐயா, நீங்கள் நெடுக வந்து ஆறுதலாக கைகூட்டு பின்னுக்கு அமைதியாக கதைத்து கொண்டிருப்பவர்கள், இன்று நீங்கள் முதலாவதாக பேச வந்திருக்கின்றீர்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த தளத்தின் சார்பாக முதலில் எந்தவித தயக்கமும் இன்றி நீங்கள் அழகாக
ஆறுதலாக உங்களுடைய பேச்சை நீங்கள் ஆரம்பிக்கலாம். வாருங்கள் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவரிடம் அன்பு வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு சிறிய என்ற கருத்துக்களை யுத்தம் இல்லாத உலகம் என்ற தலைப்பின் கீழ் நான் உரையாற்ற வந்திருக்கின்றேன். அந்த இதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்து எனக்கு இதை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த குழுவுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன். முக்கியமாக சிவாமோகன், ஸ்கந்தராஜா அண்ணா, அருந்ததி அக்கா இவர்களுக்கு எல்லாருக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நான் கொஞ்சம் நேற்று முழுக்க எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருந்தது. தொண்டையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ராத்திரி நித்திரல மொழியாக போயிட்டு என்றாலும் இறைவன் துணையுடன் எனது கருத்துக்களில் வருகின்ற சில இதுகளை நீங்கள் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு இந்த குறைய கேட்பீங்களை நம்புகின்றேன். இந்த யுத்தம் இல்லாத உலகம் என்றது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு தலையங்கம். அது உண்மையிலேயே எல்லோரும் அது சிந்திக்க வேண்டிய ஒரு தலையங்கம். அந்த தலையங்கம் என்னவென்று சொன்னால், இது ஒரு கனவா அல்லது உண்மையில் இது சாத்தியமானதா என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது வெறும் கனவல்ல, இது நம்மால் சாத்தியமாகும் ஒரு நிஜம். இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். இந்த யுத்தத்துக்கு காரணம் நாங்களும் நீங்களும். சுருங்க சொல்ல போனால் நானும் நீங்களுமே. இந்த யுத்தம் நாங்கள் இல்லாவிட்டால் இந்த யுத்தம் நடக்காது என்பதிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். என்று சொன்னால், இந்த யுத்தம் என்றால் என்ன? நாங்கள் எப்போதும் இந்த யுத்தத்தை நாங்கள் எப்போதும் யோசிப்போம் இராணுவ களத்தில் நடக்கிற யுத்தம் தான் முக்கியமான யுத்தம், மற்றபடி யுத்தம் இல்லை என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய போராட்டமே ஒரு யுத்தகலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் பழகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் சமூகத்திலே நாங்கள் உறவுகளை வளர்க்கின்ற பொழுது யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல, இது எமக்கு ஒரு பின்னடைவு. இந்த யுத்தத்தினாலே எமக்கு ஒரு பின்னடைவு, ஒரு கலக்கம், ஒரு துக்கம், ஒரு மனித நேயத்தின் கண்ணீர் என்று சொல்லலாம். இந்த யுத்தம் என்பது வெறும் ஆயுதங்களின் தாக்குதல் மட்டுமல்ல, இது உயிர்களை இழப்பது, குடும்பங்களின் உறவுகளை இழப்பது, நம்முடைய மனிதநேயத்துக்கான அன்பின் ஒரு பின்னடைவு. ஆரம்பம் இதுதான் முக்கியம் என்று சொல்லலாம். இந்த உலகம் முழுவதும் நீங்கள் உதாரணம் உலகப் போரிலே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, 2ஆம் உலகப் போரிலே 7 கோடி மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே செய்கிற யுத்தத்தினாலே நாங்கள் இறந்து உயிர் பெறுகின்றோம் எங்களுடைய தியானத்தின் மூலமாக. ஆனால் இந்த யுத்தத்திலே வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை என்று நாங்கள் இது ஒரு சாதாரண ஒரு அழிவுண்டு மட்டும் சொல்லலாம். ஆனால் இது ஒரு மாற்றம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாங்கள் முன்னேறி செல்லுகின்றதுக்கு ஒரு மாற்றமாகக்கூடிய நாங்கள் இதை யோசித்துக் கொள்ளலாம். நம்ம சுற்றியில உலகிலே இந்த கவனத்துக்கு வர நிகழ்வுகள் இன்றைக்கு யுக்ரைன் ரஷ்யா இன்றைக்கு யுக்ரைன் அந்த போர், இஸ்ரேல் பலஸ்தீன இடையிலான போர், அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவில் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்தின் மூலமாக நமக்கு யுத்தத்தின் வலி என்ன என்று நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் எங்களுக்கு இந்த யுத்தத்தினாலே வருகின்ற பல நிகழ்வுகளை பற்றி எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக அது எங்களுக்கு இருக்கின்றது. இதனாலே வருகின்ற விளைவுகள் 1945 ஹிரோஷிமா மற்றும் நாசகாரியில் வீசப்பட்ட அணுகுண்டுகள் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் அதில் இறந்து போயிருக்கின்றார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவிலே நடந்த எமது வாரின் மூலம் நாங்களும் உணர்ந்து கொண்டோம். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 40,000 இளைஞர்களை இழந்திருக்கின்றோம். அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. 40,000 இளைஞர்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள். எல்லா இயக்கத்தினுடைய போராட்டத்தின் மூலம் எல்லா இயக்கம் சேர்ந்து அதில் இறந்தது 40,000 சேர்ந்து. அதே நேரத்தில் சிரியா போரிலே 1.3 கோடி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அகதிகளாக்கப்பட்டார்கள். நாங்களும் இந்த போர்னாலே அகதிகளாக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலேயும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அந்த உயிர்ப்பின் மூலமாக எல்லோரும் முன்னேறி கொண்டும் இருக்கின்றோம். அதே நேரத்திலே இந்த போர்னாலே வந்த தீமைகள், மனநலம் குன்றி பலர் போஸ்ட்ரோமா என்ற ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இதனாலே தங்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள். அதே நிலையிலே சுற்றுச்சூழல் கெமிக்கல், நீர், நிலம், காற்று அத்தனையும் மாசடைகின்றது. இது வெளியில் நடக்கின்ற யுத்தத்தினாலே. இப்பொழுது நாங்கள் இந்த யுத்தத்தை ஒருத்தர் யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு கற்பனை செய்து பார்ப்போம்.
நாங்கள் முடிந்தால் ஒரு நிமிடங்கள் கண்களை மூடி கூட நாங்கள் இந்த உலகத்திலே இந்த யுத்தத்தை பற்றி கற்பனை செய்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் இறுதியிலே எங்களுடைய பேச்சு கருத்துக்களே நாங்கள் இதை பற்றி கதைப்போம். உண்மையிலே இராணுவம் ஒன்றும் இல்லை இருக்காது. குழந்தைகள் பாடசாலைக்கு நோமலாக சென்று வருகிறார்கள். எல்லா நாடுகளும் இணைந்து வெப்பமாக்குதலை தடுக்க வேலை செய்கின்றன. பாசத்தால் கட்டிய உலகம், ஆயுதங்கள் தயாரிக்கும் மில்லுலகள் எல்லாம் உணவுகள் தயாரிக்கும் மில்லுகளாக மாறுகின்ற ஒரு காலம் என்று நாங்கள் ஒரு கற்பனை செய்து பார்ப்போம். பணத்துக்கு தேவையில்லாத போருக்கு செலவழிக்கிற காசு மக்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு, மருந்து, கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் போன்றவற்றுக்கு இந்த பணம் எல்லாவற்றுக்கும் பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற போது உலகத்திலே பசி இருக்காது, பயம் இருக்காது, அதாவது சோர்வு இருக்காது. இப்போதும் வெற்றியிலேயே செலுத்தி சரிக்கின்ற ஒரு பக்குவம் உருவாகும் என்று நாங்கள் நினைத்து யோசித்து பார்க்கின்ற பொழுது அதுக்குரிய பதிலே நாங்கள் கலந்துரையாடலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அதே நிலையில் மகாத்மா காந்தி அழகாக சொல்லுகின்றார், அவர் யுத்தம் செய்யவில்லை, சத்தியாகிரகத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, அமைதியான போராட்டத்தின் மூலமாக தேசத்தை விடுவித்தார். அங்கே ஒரு செலவுகளும் இருக்கவில்லை. அவருடைய போராட்டம் அந்த போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்தில் தான் நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே நெல்சன் மண்டேலா அழகாக சொல்லியிருக்கின்றார், தென்னாப்பிரிக்காவில் சிறு மதிப்பான ஒரு கருப்பின மக்களுக்கு சமத்துவம் பெற உதவி செய்தவர் நெல்சன் மண்டேலா. அங்கே யுத்தம் இருக்கவில்லை, ஆனால் அமைதியான ஒரு மாற்றம், அமைதியான ஒரு முன்னேற்றம், எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு வழிவகுப்பு அங்கே இருந்தது. யுனெஸ்கோவில் வேலை செய்த காலத்திலே அங்கே வரி ஒன்று நான் பார்த்த ஞாபகம் வருகின்றது. அதில் சொல்லப்படுகின்றது, ஊர்களில் உள்ளத்தில் அமைதியை உருவாக்க வேண்டும், ஏனெனில் யுத்தம் மனதிலே தான் துவங்குகின்றது. அது அவர்கள் கல்வியை பற்றி அழகாக சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், கல்வியின் மூலமாக நாங்கள் யுத்தத்தை முற்று முழுதாக இல்லாத செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் இடத்திலே அழகாக சொல்லுவார்கள், லேர்ன் டு லேர்ன், லேர்ன் டு டூ, லேர்ன் டு லிவ் டுகெதர். நாங்கள் ஒருமிக்க சேர்ந்து வாழ்வதற்கு தான் நாங்கள் இந்த கல்வியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். சேர்ந்து வாழவில்லை, தனித்துவமாக வாழுவது என்று சொன்னால் அந்த கல்வியில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி அவருடைய கருத்து. அதே நேரத்திலே அவர்கள் எடுக்கேட் த உமன், எடுக்கேட் த நேஷன், பெண்கள் மூலமாக தான் இதை விடுதலையை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஒரு கருத்தரங்களை நான் ஈடுபட்ட பொழுது அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், பிரைமரி டீச்சர்ஸ் லவ் த கிட்ஸ், செகண்டரி டீச்சர்ஸ் லவ் த சப்ஜெக்ட்ஸ், டெர்சரி டீச்சர்ஸ் லவ் தெம்செல்வ்ஸ்னு சொல்லி ஒரு அழகாக சில நேரத்தில் அவர்கள் கதைப்பார்கள். அதுவும் எனக்கு ஞாபகத்தை வருகின்றது. ஆசிரியர்களுக்கு கூட கல்வியிலே அவ்வாறு ஒரு ஆசிரியர்களுடைய சேவையை பற்றி சொன்னபொழுது இந்த வரியர் எல்லாம் எனது ஞாபகத்தில் வருகின்ற. இது எல்லாம் நாங்கள் இஃப் தேர்ஸ் நோ கன்சல்டேஷன் பீப்புள் வில் பி பெரிஸ்ட். இந்த சமாதானம் அற்று போயிட்டு என்று சொன்னால் யுத்தங்கள் உருவாகும் என்றது அவர்களுடைய கருத்துக்களிலே நான் இதில் ஈடுபட்ட பொழுது எனக்கு இந்த யுனெஸ்கோவுடைய ஞாபகத்திலே வருகின்றது. அதே நேரத்தில் ஒரு சிறுவன் அழகாக சொல்லுகின்றான், ஜெர்மனியில் நடந்த போராட்டத்திலே 9 வயதான சலீம் என்ற சிறுவன், நான் பள்ளிக்கு செல்லும் வழியில் குண்டு வெடித்தது. அவன் கூறியது, நான் பள்ளியில் விளையாட விரும்புகின்றேன், யாரையும் நான் வெல்ல விரும்பவில்லை என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றான். நான் பள்ளியில் விளையாட விரும்புகின்றேன், நான் யாரையும் வெல்ல விரும்பவில்லை என்று அந்த சிறுவன் அழகாக சொல்லுகிறான். அப்பொழுது அவனுடைய தந்தை, அவர் ஒரு உலக யுத்தத்திலே பங்கு பெற்றிய ஒரு ஜெர்மன் வீரர், தனது மகனிடம் சொன்னார், நான் யுத்தத்தில் பங்கேற்றது எனது தவறு, நீ அப்படி செய்யாது வாழ விடும். அப்படி நாங்கள் அந்த பங்கை ஏற்காமல் மனிதனை வாழ விடுவதுதான் உண்மையான வீரன். பங்கேற்று நான் போரிலே ஈடுபடுவதை விட ஒரு மனிதனை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை நான் வாழ விட நான் என்ன சகித்துக் கொள்ளுகிறேனோ அவன்தான் உண்மையான வீரன் என்று சொல்லி அந்த தலைமை அந்த போராட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஜெர்மன் வீரர் சொல்லுகின்றார். யுத்தமில்லாத உலகம் சாத்தியமா என்று கேட்கின்ற பொழுது ஆம், சாத்தியமே. அதுக்குரிய முக்கிய வழியில் நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது கல்வி ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. கல்வி, தியானங்கள் இதெல்லாம் அங்கே நாங்கள் பள்ளியிலே பார்க்கின்ற பொழுது பாடசாலையிலே யுத்தம் இல்லை, அங்கே இருக்கின்ற ஒரு அமைதி முக்கியத்துவமாக நிரூபிக்கப்படுகின்றது. அங்கே மனிதநேயங்கள் வளருகின்றது. பாடசாலையில், கோயில்கள் மூலமாக அது அங்கே ஒரு கூட்டு வாழ்க்கை, மனிதன் மதிக்கின்ற ஒரு பக்குவங்கள். அதனால தான் நாங்கள் ஆலயங்களை நாங்கள் விரும்புகின்றோம், பள்ளிகளை விரும்புகின்றோம், அதில் நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு மனிதனையும் நாம் சக மனிதனாக பார்ப்புகின்ற ஒரு பக்குவம், ஒரு பயிற்சி அங்கே நடைபெறுகின்றது.
பாடசாலையிலும் சரி, ஆலயங்களிலும் சரி. நாடுகளிடையே ஒரு பொருளாதார சமத்துவம், மனித உரிமை சமத்துவம் போன்ற தத்துவங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க அந்த இடங்கள் எங்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கின்ற ஒரு கூடாரமாக இந்த இடங்கள் அமைகின்றது. மேலும் மோதல்களை தூண்டும் செய்திகளை நாங்கள் தவிர்க்க வேண்டிய மீடியாவிலே இருக்கின்ற ஒரு குறைபாடுகளை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், மோதல்கள் மூலமாக செய்திகளை நாங்கள் தவிர்த்து அமைதி செய்திகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஒரு கருத்து வேறுபாடு என்றால் யுத்தம் அல்ல, உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகளை உருவாக்கத்தான் நாங்கள் இந்த கருத்து வேறுபாடுகள், ஒரு சமரச நிலைகளை நாங்கள் உருவாக்கணும். அண்மையில் நடந்தது பொழுது அமெரிக்கா, ரஷ்யா போன்ற இதுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சமரசத்துக்கு நாங்கள் ஒரு வழியை திறக்கலாம் என்று பல இதுகளை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. என்ன செய்யலாம்? நாங்கள் பிறமொழி பேசுவர்களை நாங்கள் மதிக்கலாம். சிறிய குழப்பங்களிலும் அமைதியான முடிவுகளுக்கு வரலாம். பத்திரிகைகள், புத்தகங்கள் மூலமாக அமைதி வழிகளை பற்றி நாங்கள் அறியலாம். பிரஸ் கிளப்களை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு ஸ்ரீ சுந்தரராஜா அருந்ததி இந்த பெரியோர்கள் செய்கின்ற ஒரு சேவை, அதே ஒரு வேர்ல்ட் பீஸ் கமிட்டி, இப்படிப்பட்ட இதன் மூலமாக நாங்கள் யுத்தங்களை குறைத்து எங்களுக்குள்ள நடக்கிற யுத்தங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான நிலை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு பெரிய ஒரு சேவை, அது ஒரு ஆலயத்துக்கு ஈடான சேவை, அது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக நாங்கள் யுத்தங்களில் இருந்து வெளியேறலாம் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது, எனக்கும் இருக்கின்றது. அதே நேரத்தில் கலை, இலக்கியம், இசை, அமெரிக்கான தூதுவர்கள், உதாரணமாக பாரதியார் போன்ற பலர் சாதியில் இல்லையடி பாப்பா என்ற பல நல்ல வரிகளை பேசி அப்படிப்பட்ட நாங்கள் ஓவியங்கள், கவிதைகள் மூலமாக நாங்கள் அமைதியை நாங்கள் உருவாக்க முடியும். அதில் பலர் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் சமயங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மட்டிலே ஒரு நுட்பமான ஒரு தேவை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நுட்பமான சிலர் சொல்லுவார்கள், நாட்டை காப்பதற்கு யுத்தம் அவசியம் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்திலே நாட்டை காப்பதன் மூலமாக அல்ல, நல்ல அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு மூலமாக, நல்ல உறவுகள் மூலமாக நாங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்க முடியும். நாடுகளுக்குள்ளே உறவுகளை உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால், நாங்கள் நிற்கின்றோம் நாட்டை பாதுகாப்பதற்கு கட்டாயம் ஒரு இராணுவம் தேவைதான் என்று சொல்லி. ஆனால் உண்மையான நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்துக்காக புறப்பட வெளிக்கிட்டால், அங்கே இருக்கின்ற இப்படிப்பட்ட நாங்களே ஒவ்வொருவருக்கும் நாங்களும் எங்களை பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாகும். இந்த யுத்தத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, சில இதில் பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இதில் நாங்கள் கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே புதிய உலகம் நம்ம கனவில் இது மட்டுமா அல்லது பயிற்சியில் வருமா என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நல்ல உறவுகள் மூலமாக நாங்கள் யுத்தத்தை எமது இடத்திலிருந்து அதுக்கு நாங்கள் யுத்தத்தை நாங்கள் இல்லாமலே செய்யலாம், கட்டாயம் உருவாக்க முடியும் என்று நம்புகின்றேன். நம்மால் உருவாக்க முடியும். ஒரு மனம் மாற்றம் கொண்டு வந்தால் சமுதாயம் மாறும், சமுதாயம் மாறினால் தேசம் மாறும், தேசம் மாறினால் உலகமே மாறும். எங்களுடைய தனிப்பட்ட இதிலேயே அது நாங்கள் அதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நம்புகின்றோம். காரணம், அதுக்கு முக்கிய இது தியானத்திலே நாங்கள் எவ்வளவு தியானம், அகிம்சை என்பதுதான் எல்லோருடைய, அதாவது ஆரம்பித்து வைத்த புத்த பெருமான் போன்ற விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், நாங்கள் இதில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதை கூடுதலாக உணரக்கூடியதாக இருக்கின்றது, பழைய சரித்திரங்களை பார்க்கின்ற பொழுது. அதே நேரத்திலே நான் சுருக்கமாக நான் கூறுவது என்னவென்று சொன்னால், இன்றைய தலைப்பு ஒரு சிந்திக்க வைக்கின்ற ஒன்று, யுத்தம் ஒரு தீர்வு அல்ல, இது ஒரு தடம். இதை தவிர்த்தால் நாங்கள் முன்னேற முடியும். நாங்கள் வெளியிலே நடக்கின்ற யுத்தங்களை முதல் உள்ளுக்களே நடக்கின்ற யுத்தங்களை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். ஆயுதங்களை உளவு பொறியலாக நாங்கள் மாற்றுவோம். லெட் அஸ் பில்ட் த பிரிட்ஜஸ், நோ வால்ஸ். பாலங்களை நாங்கள் இணைக்கின்ற பாலங்களாக நாங்கள் இருப்போம். சுவர்கள் பிரிக்கின்றது, இணைக்கின்ற நான் அதாவது அன்னதிரேசா இடத்துல அழகாக சொல்லுவேன், எனக்கு போய் ஞாபகம் இருந்தேன், நான் இறைவனின் காலடியிலே இருக்கின்ற பட்டு துணியாக இருப்பதை விட மக்களின் கண்ணீரை துளைக்கின்ற ஒரு கைக்கூட்டையாக இருக்க விரும்புகின்றேன். நான் இணைக்கின்ற பாலங்களே, நான் பிரிக்கின்ற சுவர்களே அல்ல, இணைக்கின்ற பாலங்களே விரும்புகின்றேன் என்று அவள் அழகாக சொல்லுவாள் கதைக்கின்ற நேரத்திலே அப்போது அதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்களும் அப்படிப்பட்ட பாலங்களாக மாறுவோம். இறுதியாக நான் இதில் இந்த கருத்துக்களிலே சொல்ல முன்னுக்கு, யுத்தம் ஒரு 2-3 சொற்களை
சொல்ல விரும்புகின்றேன். யுத்தம் வந்து செய்யும் கையில் துப்பாக்கி இருக்கலாம், ஆனால் அமைதியை உருவாக்கும் கையில் மனிதநேயம் இருக்கின்றது. யுத்தம் செய்யும் கையில் துப்பாக்கி இருக்கலாம், ஆனால் அமைதியை உருவாக்கும் கையில் மனிதநேயம் இருக்கின்றது. நாம் அந்த கையை தேர்ந்தெடுப்போம், உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்போம். அமைதிக்காக, சமானத்துக்காக நாங்கள் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுவோம். நாங்கள் ஒரு அன்பும் மரணம் உடையதாயின் பண்பும் பயணம் அது என்று அந்த அன்பின் வழியிலே, அந்த அறவழியிலே அறத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு அழுக்காறு அவாவகளி இன்னா சொல் இவை யாவும் இழுக்கா என்றது அறம் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் அழகாக சொல்லுகின்றார். கோபம், சினஞ்சொல், கடுஞ்சொல், ஆசை இவைகளை துறந்து நாங்கள் நாங்கள் அதாவது இடத்திலே வந்து இயேசு பெருமான் இடத்துல சொன்னபோது, நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னியாது போனால் எவ்வாறு மற்ற இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று எதிர்பார்க்க முடியும் என்று அந்த கேள்வி கணையுடன் அன்பு நாங்கள் லவ் யுவர் நெய்பர் as love yourself என்ற அந்த ஒரு குறிக்கோளுடன் அறியாண்மையிலிருந்து சத்தியத்தை நோக்கி, இருளிலிருந்து ஒளியை நோக்கி, மரணத்திலிருந்து ஒரு யுத்தத்தை விட்டு ஒரு நித்திய நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பயணிப்போம். எமக்குள்ளே யுத்தமில்லாத பூமியை நாங்கள் உருவாக்க தினமும் தியானம் செய்து நாமே பயிற்றுவித்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால், அந்த தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம் என்று சொல்லி இன்னமிடத்திலே வள்ளுவன் அழகாக கூறுகின்றான். ஏனென்று சொன்னால், இந்த சினம் என்றதுதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எதற்கும் நாங்கள் சினப்படுவோம், கோவப்படுகின்றோம். இந்த இதுகளை நாங்கள் அது மனித இனத்துக்கு ஒரு பெரிய ஒரு சவால் தான். இந்த சினத்தை ஆளுதான் நாங்கள் வந்து எல்லாத்திலையும் வந்து பின்னடைகின்றோம். அதை நாங்கள் தவிர்த்து, சினத்தை தவிர்த்து, அன்பை வளர்த்து, பொருதி மூலமாக நாங்கள் நல்ல காரியங்களை செய்து மற்றவர்களையும் நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து, இப்படிப்பட்ட உள்ளுக்குள்ளே மக்கள் நடக்கின்ற அந்த யுத்தத்தை இல்லாமல் செய்ய நல்ல பயிற்சிகளை செய்து, முக்கியமாக இன்று நாங்கள் நடக்கின்ற இந்த பயிற்சியிலே நானே சில நேரத்தில் வந்து இந்த தியானத்தை செய்கிறதில்லை, நானே சில நேரம் பக்கத்து உண்மையிலே நான் ஒழுங்காக செய்வதில்லை. அதனால தான் நேற்று எனக்கு உண்மையிலே எனக்கு நேற்று சரியான பின்னரம் காய்ச்சலும் ஒரு ஏதோ குளிசையும் போட்டு கொண்டிருந்தேன். இன்றைக்கு வந்து பேசுவனோ தெரியாதுன்னு பயந்தேன். இறைவன் என்றாலும் இறைவனை நம்பினேன். எல்லோருக்கும் உங்களுக்கும் இல்லை இறைவன் மூலமாக இந்த பக்குவத்தையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தையும் தந்து எனக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துவதற்கு மிகவும் நன்றி கொள்கின்றேன். மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இதில் இருக்கின்ற குறைகள் இருந்தால் நீங்கள் மன்னித்து நானும் பேர் பல செய்ய வேண்டும், உதவி செய்து உங்களை கேட்டு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, அருமையான பேச்சு. இப்பொழுது நான் கைகளை தட்டி உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் உங்களுடைய முதல் கன்னி பேச்சுக்காக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி. இப்பொழுது நான் எங்களுடைய தளத்தின் இணைப்பாளர் திருமதி அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்களுடைய கருத்தை கொடுங்களம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வசந்தராஜ் மாஸ்டர், யுத்தமில்லாத உலகம் என்ற ஒரு அருமையான தலைப்படுத்தி பேசினீர்கள். முதலில் என்னத்துக்கு உங்களுக்கு காய்ச்சல் வந்ததென்றால் எனக்கு தெரியும் என்னென்றால் நீங்கள் பயந்திருக்கிறீங்கள். ஆனா உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன செய்திருக்கு, காய்ச்சலையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு தெரியும் பயம் இல்லாம உண்டாக்குறதுக்குத்தான் உங்களுக்கு இவ்வாறு செய்திருக்கிறது. நீங்க பிரபஞ்சத்தை கடவுளை நம்பி நீங்கள் துணிவாக வந்து பேசினீர்கள். ஆனா இப்படியெல்லாம் சவால்கள் எல்லோருக்கும் வரும். ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையில முன்னேற வேணுமென்றால் சவால் வேணும். அது ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் சொன்னீங்கள் எங்களுக்குள் நடக்கும் யுத்தத்தை ஆராய்ந்து, அது ஒரு நல்ல ஒரு மறுமொழி. முதல் எங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள நாங்கள் எவ்வளவு பொறாமை, எரிச்சல், அது இதுகள் எல்லாத்தையும் விட்டோம் என்றால் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொருவரும் திருந்துவினோம். அதற்கு என்ன ஒரே ஒரு வழி, தியானம்தான். அதாவது நாங்கள் இருளில இருந்து ஒளியை நோக்கி போகிறதுக்கு இந்த தியானம் தான். அந்த தியானம் என்றது செய்து கொண்டே போனா அதன் ஒரு நேரத்துல அது காட்டும். இப்போ நாங்கள் சில நேரத்தில் தியானம் செய்து கொண்டு போய்க்கல எங்களுக்கு தெரியாது என்ன, நாங்கள் சும்மா மூச்சை கவனிக்கிறோம். ஆனால் அந்த தியானம் வந்து ஒரு நேரத்தில் டக்குண்டு உங்களை அறியாமல் ஒரு ஒரு சக்தி ஒன்று கிடைக்கும்.
அது வர மட்டும் நாங்கள் வந்து பொறுமையாக எத்தனையோ தடங்கல்கள் வந்தாலும் பொறுமையாக செய்ய வேண்டும் என்பது தான் இந்த தியானத்தில் இருக்கிற ஒரு சக்தி. நீங்கள் அன்று முதல் பேச்சு வந்து கன்னி பேச்சுன்னு சொன்னார்கள். ஆனால் அது கன்னி பேச்சு மாதிரி எனக்கு தெரியலை. நீங்கள் தொடர்ந்து செய்த மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு நாளும் வழக்கத்தில் வந்து பேசுகிற நீங்கள் தானே கருத்து. இன்றைய பேச்சு மிகவும் ஒரு பதட்டம் இல்லாமல் ஆறுதலாக அவசரப்படாமல் மிகவும் திறமையாக பேசினீர்கள். எத்தனையோ கை எழும்பிட்டது. நான் இந்த சொற்களை முடிக்கின்றேன். மிக அருமையான பேச்சு. மீண்டும் மீண்டும் நீங்கள் இப்படி ஒரு பேச்சுகள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆழமான கருத்துகள் எல்லாம் தெரியும். நல்ல நிறைய படித்திருக்கிறீர்கள். அதுபடியாக மீண்டும் உங்களுக்கு வேற ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அருந்ததி அம்மா. நான் சிறிது ஐயாவை காணவில்லை என்று நான் இப்போது அவருக்கு போன் அடித்து பார்த்தேன். அந்த நேரம் என்னிடம் அவர் சொன்னது, எனக்கு இரவிருந்து காய்ச்சலாக இருக்கிறது, அதான் சற்று தாமதம் என்று. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, பிரபஞ்சம் உங்களிடம் வந்திருக்கின்றது, நீங்கள் வந்து தாராளமாக பேசுங்கள். நன்றாக இருந்தது. உண்மையாகவே அந்த அவரை நினைத்து தான் பயந்த அளவுக்கு இல்லை அவருடைய பேச்சு. அவர் நன்றாக பேசக்கூடிய ஒருவர். இங்கே கைகின்ற வரிசையை என்னால் எண்ண முடியல. கண்கோனேசனையா நீங்க வாங்கோ. அதுக்கு பிறகு நான் வரதாமாவை கட்டாயம் நான் விட்டுட்டு தான் பற்றாக்குள்ள விடுவேனா. இருங்கம்மா, வரதாமாக விடுவோங்க அம்மா. இல்ல நீங்க பேசுங்க நான் அம்மா விடுறேன். ஓகே. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு இன்று அருமையில் அருமையாக இருந்தது. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேருடன் சாய்ப்போம் என்று பாரதிதாசன் போரோட போர் தொடுக்கின்றான். அதுதான் அந்த பாட்டின் சிறப்பு. அதை அறிந்த இரு மந்திரிகள், அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த படத்தில், சந்திரோதயம் என்ற படத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாட்டை திறம்பட பாடியுள்ளார். அதை நான் சொல்ல வேண்டும் என்றால், அந்த பாட்டுக்கு கருத்து என்னென்றால், போரை போரால் தடுக்க வேண்டும், அதாவது போருடன் போராடுகின்றார்கள், போரை வரவிடாம தடுப்பதற்கு ஒரு போர் தேவை என்ற கருத்து தான் அந்த பாட்டு அமைந்துள்ளது. திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு நாடு சிறப்பான நாடாயிருப்பில் 3 விடயங்கள் தேவை: உருபசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்பது நாடு. அதாவது இந்த செரு பகை என்றதுதான் அதை ஒரு நாடு தடுக்குமேயானால் அந்த நாடு சிறப்பான நாடாக அமையும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். அடுத்ததாக, இப்பொழுது நீங்கள் பேசும் பொழுது நான் அதாவது டெலிவிஷனுக்கு முன்னால் தான் குந்திக் கொண்டிருந்தேன். தற்பொழுது எமது நாட்டு பிரதமர் உட்பட ஐரோப்பாவிலிருந்து கிட்டத்தட்ட 7-8 தலைவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று எவ்வாறு இந்த ஐரோப்பிய போரை தடுக்கலாம் என்பதில் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு மிகவும் ஒரு கோயின்சிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். உங்கள் பேச்சு இன்றுக்கு அமைந்தது ஒரு சிறப்பாகும் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அடுத்ததாக, மூன்றாவது உலக மகாயுத்தத்தை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதில் தான் இப்பொழுது இரகசியமாக உலக தலைவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் கூற விரும்பவில்லை, என்றால் அது இன்னும் நாள் இருக்கிறதை பற்றி முழுதாக முடித்துக் கொள்வதற்கு. ஆனால் இதற்கு ஒரு முன்னோடியாக மகாபாரத போரை எவ்வாறு தடுக்கலாம் என்று கிருஷ்ணன் கேட்கிறான் சகாதேவனிடம், எவ்வாறு மகாபாரத போரை தடுக்கலாம். அதற்கு சகாதேவன் அளித்த பதில்தான் இது. அத்துடன் நான் முடிக்கப் போகின்றேன். பாராள கர்ணன், அதாவது நான் பாட்டு சொல்லிட்டு நான் கருத்து சொல்லுறேன். பாராள கர்ணன் பார்த்தனை முன்கொன்று காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையின் நான் கட்டுவனேல் வாராது தடுக்கலாம் மகாபாரதம் என்றார். அதாவது சகாதேவன் கூறுகின்றான் கிருஷ்ணனுக்கு, முதலாவதாக கர்ணனை பாராள விட வேண்டும், அதாவது கர்ணனைத்தான் அதாவது அரசனாக்க வேண்டும் என்று முதலாவதாக. பார்த்தன் என்பது அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்கிறார், அவனை சாகடிக்க வேண்டும் என்றும். பிறகு காரால் குழல் களைந்தென்றால், அதாவது திரௌபதி என்பவள் தனது அவளது கூந்தலை அறுக்க வேண்டும் என்றும், காலில் தலை பூட்டி
அதாவது சகாதேவன் சொல்லுகின்றான் கிருஷ்ணருக்கு, உனது காலிலே நான் தலை பூட்டி உன்னை நான் கட்டுவனில் இந்த மகாபாரத போரை வரவிடாமல் தடுக்கலாம். இது முன்னோடியாக அமைந்த ஒரு பாடல். இந்த கருத்துக்களை இந்த உலகத் தலைவர்கள் பின்பற்றுவார்களானால் எமது 3வது உலகப் போரை தடுக்கலாம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா, அருமையான கருத்துக்கு. வரதாம்மா, நீங்க இப்ப பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கள் முன் வந்து உரையாற்றிய வசந்தராஜ் உங்களுக்கு அன்பான வணக்கம். என்ன கருத்தெல்லாம் என் தலைக்குள் போனதோ, இன்றைக்கல்ல நேற்றல்ல, எத்தனையோ வருடங்களா போன கருத்து எல்லாம் இன்றைக்கு வந்து அப்படியே ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்க. நன்றி ஐயா. அடுத்தது, யுத்தம் இல்லாத உலகம். இப்பொழுது பார்த்தால் இதிகாச உலகம், யுத்த உலகம். அதற்கு பிறகு பெருமைப்படுகிறார்கள், சோழன் அங்க போனான், இங்க போனான், அதைப்பிடித்தான், இதைப்பிடித்தான் என்றது பெருமையாக பேசிக்கொள்கிறார். யுத்தத்தினால்தான் அது நடந்தது என்று அறிந்தோமோ அறியவில்லையோ தெரியாது, பெருமையாக பேசிக்கொள்வோம். அடுத்து பார்த்தால் இந்த திருவள்ளுவர் பொருட்பாலிலே அரசர்கள் எவ்வாறு ஆள வேண்டும், மந்திரிமார் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்ற காலத்திலே அரசர்களுடைய படைமாட்சி, இப்படியான விடயங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் விவரித்து காட்டுகிறார். அப்ப அந்த முறையிலே போரில்லா உலகம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. நம்ம முதலாவதாக. இரண்டாவதாக, இந்த உலகத்திலே ஆயுத உற்பத்தி இருக்கும் அளவும் இலாபத்திற்காக ஆயுதங்கள் விற்கப்படும் அளவும் யுத்தம் நில்லாது எங்கோ ஒரு மூலையிலே இது நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. இருந்தாலும் எம்மளவிலே அனுபவ ரீதியாக யுத்தத்தின் அந்த கொடூரத்தை அறிந்த நாங்கள் யுத்தம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். யுத்தம் இனி வேண்டாம், உலகிலேயும் வேண்டாம், எங்கும் வேண்டாம். அதற்கு நாங்கள் காணக்கூடிய ஒரே ஒரு உபாயம், அந்த பிரபஞ்சத்தினிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வதுதான். மனிதர்களுக்கு சொல்லி வேலை இல்லை. அதனாலே நாங்கள் அந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுவோம். அந்த பிரபஞ்சம் நினைக்கிற விதமாக இந்த வாழ்க்கை நடந்து கொண்டு போகும். தனி மனிதன் வாழ்க்கை, ஒரு நாட்டு வாழ்க்கை, உலக வாழ்க்கையெல்லாம் நடக்கும். அந்த முறையிலே மிக சுருக்கமாக நீங்கள் எல்லோரும் சொல்வது போல நாங்கள் இந்த தியானத்தை மேற்கொள்வோம், பிரபஞ்சத்திடம் வேண்டுவோம், இறை அருளட்டும், இறை அருளுகிறபடியே நடக்கட்டும் என்று நாங்கள் விட்டு விடுவோம் என்று முடித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா வசந்தராஜ். மீண்டும் வாருங்கள். நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று திரு வசந்தராஜா அவர்கள் போர் இல்லாத பூமி என்று ஆரம்பித்து யுத்தம் இல்லாத உலகம் என்று முடித்திருக்கிறார். அருமையான பேச்சு. முதல் பேசிய இருவரும் இந்த போர்களை பற்றி சொல்லிட்டார்கள். நான் போர்களை பற்றி திரும்பவும் சொல்ல விரும்பவில்லை. இவர் என்னது நேபர் ஓவன், ஒரே கவுன்சிலில் தான் இருக்கிறோம். எனக்கு இவர் பல காலமாக தெரியும். அதாவது ஓபன் தமிழ் சொசைட்டியில் எங்களுடைய எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அதை நடாத்தி கொண்டு வந்தோம். பிறகு கம்ப்ளான் தமிழ் சொசைட்டி ஆகியது.
பிறகு ஈடிஏயிலும் அங்கம் வகிக்கிறார். பல தமிழ் சங்கங்களில் அவர் ஈடுபாடு கூட உள்ளவர். அது மட்டுமல்லாமல் இந்த இலக்கிய மன்றங்களில், அதாவது சிலப்பதிகார விழா, அந்த விழா, இந்த விழாண்டு செய்கிற இலக்கிய மன்றத்திலையும் அவர் வருவார். மற்றது ஸ்கூலுகள்லையும் இந்த போட்டியாளர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஜட்ஜாகவும் இல்லாட்டி ஒழுங்கு செய்யவும் வந்து கொண்டிருப்பார். பல விடயங்களில் எங்களோட சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறார் என்பதை கூறிக்கொண்டு, அவர்கிட்ட பேச்சும் நல்லது. அதாவது யுத்தத்தால் எங்களுக்கு சரியான இழப்புகள் அதிகம் இருந்தது. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் யுத்தத்தினால்தான் முன்னேற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லுகிறார்கள். இல்லையாண்டா அப்படியே கீழே போயிருப்பினோமாம். ஒரு சின்ன யுத்தம் வேணுமென்றதையும் சொல்லுகிறார்கள். அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். வசந்தராஜாவுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. அடுத்து சரோஜினி அம்மா சிட்னியிலிருந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு சிவா மோகன் மாஸ்டருக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இன்று வசந்தராஜ் மாஸ்டர் மிகவும் ஒரு சிறப்பான தலைப்பிலே எங்களுக்கு சில கருத்துக்களை, மிகவும் ஆழமான கருத்துக்களை அள்ளி வீசினார். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை. வசந்தராஜ் மாஸ்டரின் பேச்சு திறனை சிட்னி வாழ் தமிழ் மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர் பஞ்சாத்திரம் மாஸ்டர் கூறிய மாதிரி பல சங்கங்களிலும் அங்கம் வகிக்கிறார். சமூக சேவகராக, சிறந்த சமூக சேவகராக விளங்குகின்றார். மற்றது சமூக சேவை அந்த அந்த எந்த தளத்தில் பேச விளைந்தாலும் மிகவும் அருமையான கருத்துக்களை அள்ளி அள்ளி வீசுவார். இது எங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம். ஆனால் இன்று அவர் உடல் சுவையினம் காரணமாக கொஞ்சம் மனம் தளம்பி இருந்தார் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனாலும் அருமையான கருத்துக்களை இப்பொழுது எங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளதற்கு அவருக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பும் பண்பும் சகிப்புத்தன்மையும் பேராசை அற்ற மனநிலையும் போரில்லாத ஒரு உலகத்தை காண சிறந்த வழிகளாகும். இத்தகைய பக்குவத்தை தியானத்தின் மூலம் வளர்த்து கொண்டால், ஒவ்வொரு மனிதனும் தியானத்தை மேற்கொண்டால் தியானத்தின் மூலம் இந்த மனப்பக்குவம் வளரும். இதனால் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த உலகத்தை அமைத்துக் கொள்ள முடியும். போர் புரிபவன் வீரன் அல்ல, போரற்ற ஒரு உலகத்தை உருவாக்க உழைப்பவன் தான் உண்மையான வீரன் என்ற கருத்தினை வசந்தராஜ் மாஸ்டர் தனது பேச்சின் மூலம் எங்களுக்கு தந்துள்ளார். அருமையிலும் அருமை ஐயா. நான் மிகவும் சுருக்கமாக எனது கருத்தை முடித்துக் கொள்கின்றேன். பல கைகள் உங்களுக்கு கருத்து கூற உயர்ந்துள்ளன. மிக்க நன்றி, பாராட்டும் நன்றியும். உங்களுடைய கன்னி பேச்சு எங்களுடைய தளத்தில் தான் கன்னி பேச்சு. இந்த கன்னி பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது என்று கூறி உங்களை பாராட்டி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. நானும் இந்த கைகள் எல்லாம் குறையும் என்று பார்க்கிறேன். நான் இன்னும் 10க்கு மேற்பட்ட கைகள் அப்படியே இருக்கின்றன. பாருங்கள் உங்களுக்கு இருக்கின்ற அன்பை. அடுத்து மீனாம்பி அம்மா, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி வசந்தராஜ் ஐயா. அருமையான பேச்சு. இந்த உலகத்தை இப்படி போர் இல்லாத உலகம் என்ன, அந்த தலைப்பை பார்த்த உடனே நான் நினைச்சேன், இப்படியே கற்பனை செய்து பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. போர் இல்லாத உலகம் என்பது அந்த போரால எங்கட நாடு தான் நான் ஆக இதன் இவ்வளவு பேர் ஏன் நாங்கள் இப்படி நாடா எல்லா நாடுகளிலும் ரிவ்யூஜி கேட்டு அப்படி எல்லாம் போறது, அதெல்லாம் எங்களுக்கு என்ன பெருமையா? அந்த உலகம் போரில்லா உலகமா இருந்தா நாங்களே இப்படி வெளிக்கிட வேணும். அருமையான பேச்சு. இன்றைக்கு உங்கள்ட இந்த முதல் காலடி எடுத்து வச்ச இந்த எண்ணம் உண்மையிலே ஒரு எண்ணத்தை இந்த விதைச்சால் இந்த உலகம் முழுக்கவே அது இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து பெரிய ஒரு உருவாக்கமே உருவாகும். ஆனபடியா நீங்க இன்றைக்கு போட்ட இந்த விதை, அதுவும் இந்த தளத்துல ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவும் அருந்ததி அம்மாவும் 3 நேரமும் இந்த தளத்தை அயராம நடத்தி கொண்டு இவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு போராட்டங்களை சமாளித்து
இழுத்து கொண்டு போயினோம். அவைக்கெல்லாம் ஒரு காலத்துல உண்மையில இதால அவதான் முதல் சந்தோஷப்படுவினம். தங்களுக்காகவோ தங்களோட குடும்பத்துக்காகவோ அவ தியானம் செய்ய வழிக்கிடே இல்லை. உலகம் அமைதி பெற வேணும். இந்த ஒரு பெரிய மனம் யாருக்கு வரும் என்ன? அப்ப ஆனபடியா இது ஒரு நல்ல தலைப்பு. இந்த தளத்துக்கு நல்ல ஒரு தலைப்பு. நாளும் இந்த தலைப்பு ஒரு தரமே எடுத்து பேசல. இன்றைக்கு நீங்க அருமையான பேச்சையா. கொஞ்சம் தான் பேசுனீங்க, ஆனா அவ்வளவும் முத்து போல பேச்சும் எங்களுக்கு எல்லாம் மனதுக்கு ஒரு நம்பிக்கையையும் தந்திருக்குது. நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இப்படியான பேச்சுகளை தாருங்கோ. கன பேர் கதைக்கு இருக்கிறதால நான் விடப்படுகிறேன். நன்றி. நன்றி 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 மீனாம்பி அம்மா. இங்க பாருங்கோ, கைகள் உயர்ந்தபடி இருக்குது. நேரத்தையும் பார்த்து கொண்டு எல்லோரும் நல்ல சந்தோஷமாக கதைக்க நேரம் இருக்குது. தயவு செய்து ஒரு குறிப்பிட்ட அவங்களோட நேரங்களை நீங்க எடுத்துக்கொண்டு கதைங்க. நான் இவ்வளவுதான் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவ்வளவு அன்பு மிகுதியாக நான் அதை பார்க்கின்றேன் உண்மையாகவே. அடுத்து டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுருக்கமாக சொல்றேன். வசந்தராஜ மாஸ்டர், மிக்க அருமையாக இருந்தது உங்களோட பேச்சு. உங்களோட தலைப்பு போரில்லாத பூமி என்று ஒரு கேள்விக்குறியோட தான் நீங்க தொடர்க்கி எங்களை எல்லாரையும் யோசிக்க வைத்து விட்டீர்கள். அதுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். போரில்லாத பூமி வருமோ என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் எல்லாம் வடிவாக சுருக்கமாக எல்லாம் சொல்லி முடித்தீர்கள். அதுல எங்கட பொருட்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். அதான் நாங்கள் வீட்டுக்கு எல்லாம் வைக்கிறோம், அதில் எல்லாம் வைக்கிறோம். அப்ப அதுகளும் தேவைதான், அது முக்கியம். ஆனால் முக்கியமாக சொன்ன கருத்து எனக்கு பிடித்து கொண்டது. எங்கள் மனிதர்களாக நாங்கள் பிறந்தவர்களுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை குறைக்கிறதுக்குத்தான் எங்களோட தியானம் முக்கியம். அதுல அன்பும் பண்பும் மற்றவர்களை காப்பாற்றுறதுக்கும் உதவி செய்வதற்கும் வைத்தால் பொறாமை அதுதான் முக்கியம். மட்டாக்களை பார்த்து அவனுக்கு கூட இருக்குது என்று யோசித்து அதுதான் அந்த போருள்ள அடிப்படை. அதை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் என்று அழகாக சொன்னீர்கள். முதல் டாக்டர் என்ற முறையில நான் சொல்றேன், உங்களை பார்த்தா உங்களுக்கு ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்து கடவுளே என்று நீங்க பேராசிட்டமால் எடுத்து மிக சுருக்காக ஸ்பீடி ரிகவரியை விஷ் பண்ணுறேன். யூ மஸ்ட் கெட் அ ஸ்பீடி ரிகவரி. பட் யுவர் ஸ்பீச் டுடே வாஸ் வெரி வெரி குட். எப்பவும் ஆழ்ந்த கருத்துக்களை நீங்க சொல்லுவீர்கள். இன்றும் அதை எங்களை யோசிக்க வைத்து விட்டீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து சேகரையா, நீங்க பேசுங்கோ. நான் ஒரு ஆளை தேடுறேன், கை போட்டிருந்தவ தம்மா அம்மா ஆளை காண இல்ல. நிச்சயமா வாங்கோ, உங்களுக்கு நிச்சயமா இடையில இடம் தாரேன். நன்றி நன்றி ஐயா. இப்ப நான் கேட்குற கேள்வி வந்து என்னன்னா, நீங்க விளக்கமா சொன்னீங்க, இந்த போர்ல நாங்கள் பல பேர் எங்கள் நாட்டிலும் சரி வெளிநாடுகளும் சரி போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் அந்த போரினால் பாதிக்கப்பட்டதால அவர்களுக்கு இந்த உடல் ரீதியாக எங்கள் நாட்டில் நிறைய பேர் இளம் வாலிபர்கள், யுவதிகள், பொதுமக்கள் கூட நிறைய பேர் குண்டுகள், துப்பாக்கிச்சூடுகள் இப்படி இவற்றால் உடல் காயங்களை பெற்றார்கள். அதுக்கு மருத்துவம் உதவி செய்தது. கன பேருக்கு உதவி செய்தது, கன பேருக்கு உதவி செய்ய முடியாம அவர்கள் அந்த இறந்தும் இருக்கிறார்கள். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன, இந்த இந்த போரால் உடலால் மட்டும் பாதிக்கப்படாமல் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில பேருக்கு லேசான மனப்பிரச்சனைகள், சில பேருக்கு அவர்களின் மனதில் பெரிய ஒரு பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், டாக்டர்ஸ் மாதிரி இருக்கேன்னா பல உங்களை போன்ற அறிவான ஆக்களும் இருக்கணும். அந்த ஒரு உதாரணம், எந்த வாழ்க்கையில அந்த பாதிப்பால், அந்த உள ரீதியான பாதிப்பால் என்ன சொல்ற தமிழ்ல இந்த உளப்பிளவு நோயின்னு வந்தது. அப்ப இப்படியான பிரச்சனை உள்ள ஆக்களுக்கு அப்ப என்ன மாதிரியான
நிவாரணம், அதாவது என்னத்தை அவை பின்பற்றினா எதுக்கு எதை ஃபாலோ பண்ண அப்ப இந்த சமயமோ ஏதாவது விஞ்ஞான மருத்துவ குறிப்புகளோ மருந்துகள் ஓகே, அதில் நோவெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இதற்கு நீங்க உங்களோட அறிவுரையா தயவு செய்து சொல்லுவோமா ஐயா? இதுக்கு நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய என்று சொன்னார் சேகர், இது ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது பல ஸ்தாபனங்கள் மூலமாக. முக்கியமாக இன்றைக்கு ஸ்ரீ சந்திராஜா அருந்ததி அவர்கள் செய்கின்ற அந்த ஸ்தாபனம் இதுவே ஒரு பெரிய ஒரு சேவை செய்து கொண்டிருக்கின்றது, உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து யுத்தத்திலிருந்து வந்தாலும் உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்குள்ளேயும். அந்த யுத்தம் ஒருவருக்கும் தெரியாது, அது ஒரு பெரிய ஒரு காயம். அந்த கதன் மூலமாக பலர் நியாயமான யுத்தத்தின் மூலமாக பல நன்மை நடந்திருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் மக்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள். அது முக்கியமாக வடகிழக்கில் இருந்து வந்த மக்கள் மிகவும் கூடுதலான மற்ற எங்களுடைய எந்த தமிழ் மக்களும் நீங்கள் எங்க பார்த்தாலும் உலகத்திலே நீங்கள் பாருங்கன்னு சொன்னால், அவர்கள் ஆலயத்தை உருவாக்குறதிலே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுகிறார்கள். அதே நேரத்திலேயே தங்களையும் வளர்த்து ஏன் ஆலயத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுதான் அந்த ஆலயம் கூடுகின்ற இடம் எல்லோரும் இருந்து சமானமாக கதைத்து பல நல்ல விஷயங்களை கதைக்கிறதுக்கு தான் அந்த ஆலயம். அது எல்லா தமிழ் மக்கள்லேயே அது ஒரு பெரிய ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். எங்கே இருந்தாலும் இதை செய்கிறார்கள். அதே நேரத்தில் இவங்க எங்களுடைய தமிழ் மக்கள் எமது மக்கள் ஒருத்தரும் மறந்து போகவில்லை. எல்லோரும் வெளிநாடு ஒவ்வொரு நாடுகளிலிருந்து செய்யணும். லண்டன்லேருந்து செய்கிறார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து செய்கிறார்கள், கனடாவிலிருந்து செய்கிறார்கள், மிக சிறப்பாக செய்கிறார்கள். சிலருக்கு அது என்னென்னு சொன்னால், சரியாக அங்கே கொண்டு நடத்துவதற்கு அங்கே ஒரு நல்ல ஸ்தாபனம் இல்லை என்றதுதான் நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதுக்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் உருவாகியிருக்கின்றது. அவர்கள் அதை இனி உருவாக்குவதற்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மக்களுக்கு மேலும் நல்ல சௌகரியங்களை கொடுப்பதற்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலையாக இறைவன் உருவாக்கி இருக்கின்றார். அது நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். மற்றும் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நியாயமான இடங்களிலே எல்லோரும் அந்த கோர்சஸ் படித்து நியாயமான சேவையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்கள் செய்கின்றது, பள்ளிகள் செய்கின்றது, சர்ச்சஸ் செய்கின்றது. அது ஒவ்வொரு இடங்களிலேயும் இப்படிப்பட்ட இதில் நடந்து கொண்டு தான் இருக்கிறார். இதுவும் தொடர்ந்து நடப்பதற்கு பல நல்ல இப்படிப்பட்ட கருத்தரங்கள் மூலமாக நீங்களே செய்வீங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய போகின்றார்கள் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அடுத்து ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு. அதாவது ஒரு தனி மனித அமைதிதான் உலகத்தை சமாதானமாக கொண்டரும் என்பது அருமையான அதை தொட்டித்தான் அவர் பேசியிருக்கிறார். போர் இல்லாத பூமி என்று. அதற்கு தனி மனித அமைதி மிக மிக முக்கியமானது. நீங்கள் ஒரு பிரசிடெண்டாக இருக்கிறீர்கள் காம்பலண்ட் தமிழ் சொசைட்டியில் இருந்து. உங்களுடைய சொசைட்டியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், அவர்களை என்கரேஜ் பண்ணி இந்த தளத்தில் அட்லீஸ்ட் கிழமைக்கு ஒரு நாளாண்டாவது கலந்து கொள்ளும்படி நீங்கள் ஊக்குவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் கன பிரசிடென்ட் இருக்கணும். நான் எல்லாரும் கேட்கிறதா தெரியல பிள்ளைகளுக்கு. தனி மனித உலக அமைதி வேணுமென்னா நீங்கள் தனி மனிதன் உங்களுடைய இருக்கிற சொசைட்டியில் இருக்கிறார்கள் அமைதி அடைய வேணும். அதுக்கு அவர்களை தளத்துக்கு கூட்டி கொண்டு வந்து அவையிலேயும் இதை பற்றி படியுங்க. நாங்கள் தியானம் என்று சொல்றது பலருக்கு அது ஒரு ஹிந்து ரிலேட்டடா இருக்கலாம், அப்படி இல்லை. நான் திருப்பியும் சொல்றேன், இது ஒரு சயின்டிபிக் ஒரு இது. NHSல கூட இந்த நாங்கள் செய்கிற விடயத்தை செய்கிறார்கள். என்றபடியா கூடினவர்கள் அதை செய்ய வேண்டும். டாக்டர் சாந்தியும் அக்ரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். NHSல செய்கிறோம் இல்லை, NHSல இதை என்கரேஜ் பண்ணினோம் இல்லை. அப்படியே நீங்க சொல்லுங்க, அதை பற்றி இருக்கா சொல்லுங்க. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை ஸ்ரீ ஸ்கந்தராஜா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனிதன் உலகம் எல்லாத்திலையும் பரவும். நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பியை பற்றி படிப்பிக்கிறோம் அங்க போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸுக்கும். அது மன அமைதியை ஒரு வழிக்கு தியானம் மாதிரி தான். சேகரும் அதைத்தான் கேட்டவர். இங்க எல்லா இடத்துலயும். ஆனா தியானமும் அதுக்கு உதவியாக இருக்கிறது. தொடக்கத்திலே தியானத்தில இருந்து மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பி கவுன்சிலிங் பிறகு ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி மெடிசின்ஸும் கொடுப்போம். அது மற்றபடி அத போல செய்யறதுக்கு இங்கேயும் தியானம் தான் முக்கியம். எவ்வளவு பேர் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கும் மிக்க எங்கட உலகம் முழுக்கவும் அமைதியும் பரவும். வெரி குட், வெரி குட். அக்ரி பண்ணிட்டா வெரி குட். ஸோ அதே போல எல்லாரையும் செய்ய வேண்டும். நாங்கள் கெமிக்கல் டேப்லெட்ஸுக்கு பதிலாக ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் எடுக்க வேணும் என்றதைத்தான் அவர் திருப்பியும் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கு உங்களோட பேச்சுக்காக, அருமையான பேச்சுக்காக இன்னொரு முறை தர அடுத்த மாதம் ட்ரை பண்ணி நான் டேட்டை செட் பண்ணி போட்டு உங்களுக்கு சொல்றேன். அடுத்த மாதம் அதற்கு நான் தாரத்துக்கு இருக்கின்றேன். நீங்க
நீங்கள் நடுகளும் சொல்ற விஷயத்துல அந்த பேச்சு இருக்க போது டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் புத்தா அண்ட் திருவள்ளுவர். உங்களுக்கு பிடிச்சமான தலைப்பு அப்படி அல்லவா? டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் புத்தா அண்ட் திருவள்ளுவர் பெரிய ஒரு இது என்னென்று எல்லாத்தையும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கொண்டு போறீங்களான்னு இப்பவே ஆயத்தப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் டேட் தருவேன். சரி, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி நேரத்துக்கு போவோம். நாளைக்கு காலமே 8:45 அமைதியான ஒரு தியானம் தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்கும் நடைபெறும். 9 o'clock பிரபாவதி ராஜா அவர்கள் இறையன்பு IAS அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனை துளிகள் நிகழ்வு 3ஆவதாக வருகின்றார். எல்லோருக்கும் தெரியும், இறையன்பு ஒரு டாப் கிளாஸ் IAS ஆஃபீஸர், தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல வேலை செய்கின்றிருக்கிறார். நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் எடுத்து தான் நம்ம பேச போறோம். பேருந்து 11 மணிக்கு சேலம் குப்புசாமி ஐயா அவருடைய பேச்சு இருக்கிறது. 2 பேச்சுகள் இருக்கிறது, 15 minutes ஈச். ஆத்மன் ரியலைசேஷன் அக்கார்டிங் டு வள்ளலார். இந்த 2வது பேச்சு நியூட்டன், டார்வின், ஐன்ஸ்டைன் அண்ட் வள்ளலார். ஸோ வித்தியாசமா இருக்கு, நீங்க வந்து கேளுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், குப்புசாமியினுடைய சேலம் குப்புசாமியுடைய மகன் சரவணன் இந்த தளத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் பேசியும் இருக்கிறார், கலந்தும் இருக்கிறார். அவரையும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அருமையான பேச்சாளரும். அவருடைய ஃபாதரும் அப்படித்தான், நல்ல பேச்சாளர். நீங்கள் கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு 11 மணிக்கு பேருந்து. நாளைக்கு 8 மணிக்கு பூனம் ஷர்மானுடைய யோகா நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியின் இடம்பெற இருக்கின்றது. வெனிஸ்டேயும் 9 மணிக்கு பஞ்சாட்சர மாஸ்டருடைய பாலித்தீவம் நீர்சோர் வழிபாடும். 11 மணிக்கு கான்ஃபிடன்ஸ் என்ற தலைப்பில் டாக்டர் வித்யா ஹரியர் அவரோட பேசுகிறார். 8 மணிக்கு வெனிஸ்டே அருந்ததி ரத்னராஜ் அவர்கள் ஆற்றுப்படுத்தலுக்கான கலை என்று பேசுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது இருக்கு. அதே போல அந்த தேர்ஸ்டேயும் நீங்க நோட் பண்ண வேணும், யோகா நிகழ்ச்சி இருக்காது. அதுக்கு பதிலாக 9:30 தொடக்கம் தியான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு பற்றி அருந்ததி என்ன அந்த பேருக்கா சொல்லி விடுறீங்களா? ஆக்களுக்கு அட்வான்ஸ்டா நாங்கள் சொல்ல 12:21 என்று சொல்லி அது மீனிங்கை தாரா வந்துங்கிற இதில் அந்த இதில் போட்டிருக்கிறாரு. என்ன குளோபலாக செய்கிறாரு ஒருக்கா எல்லாரும் வாசிங்க வர முதல். அது என்னென்னா அந்த டைம் வந்து எங்களுக்கு இந்த முறை 3 நேரம் 18 மற்றது இன்றைக்கு 12, 18, 21 தேதிகளில் அந்த அதை சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா இந்த போர்ட்டல் இது வந்து ஓப்பன் பண்ணுறது, நுழைவாசல் ஓப்பன் பண்ணுறது நேரம். அந்த நேரத்துகளுக்கு ஏற்றதாகத்தான் வந்தோன்றிருந்த இந்த 2 நாளும் வியாழக்கிழமை வந்து எங்களோட தியான டைமுக்கு வாரப்படியாக எங்களோட ஜூம் லிங்கத்தான் அவள் பாவிக்க போகிறார்கள். அப்போ எல்லாரும் நீங்கள் வெள்ளனை சேர்ந்துருங்கோ. இன்றைக்கும் கிண பேருக்கு வர முடியாமல் போச்சுது. எங்களோட சேம் லிங்கில் 10:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் வந்து வழக்கமாக எங்களோட மார்னிங் 8:45 ஓப்பன் பண்ணிடுவோம் ஜூம். அதுக்கு பிறகு இப்போ இந்த மற்ற இடங்கள்ல இருந்தும் வர போயின மாக்கள் அப்படி உள்ளுக்குள்ளே வர முடியாதாக்கள் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம். இது என்னண்டா உலகம் முழுக்க இது ஒரு குளோபல் மெடிடேஷனாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நுழைவாயில் துறக்கிறதால என்ன நடக்குதுன்னா நீங்கள் அதை போய் பார்த்தா தெரியும். அந்த அடுத்த ஒளி உலகமாக மாறுது. அதை மாறுறதுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தியானம் செய்தால் அந்த சக்தி வந்து எங்களுக்குள்ளே அந்த சக்தி வாரத்துக்கு நாங்கள் தியானத்தை செய்யணுமென்று நீங்கள் அந்த தாரா மாஸ்டர் மெசேஜ் போட்டிருக்கிறார் 2 இடத்துலையும் எங்களோட இதில். அதை என்னென்று ஒருக்கா அறிஞ்சு நீங்களும் வேணுமெண்டா யூடியூப் வழியாக பார்க்கலாம். என்னென்று பார்த்துட்டு அதை என்னென்று விளக்கமென்று பாருங்க. கட்டாயம் இந்த நேரம் தியானம் செய்கிறதால எங்களுக்கு சரியான ஒரு நன்மை கிடைக்கும். நாங்களும் அந்த இதுக்குள்ளே போகலாம் என்றதான் அவர்கள் சொல்லினோம். அது ஒரு அதிர்ஷ்டமான அதீத சக்தி வாய்ந்த நாள் அன்றைக்கு. அப்போ அந்தபடியாக ஒருத்தரும் அதை மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணுங்க. நன்றி. அவ்வளோதான். நன்றி 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 அம்மா. அடுத்து நான் இருக்கா சுரேந்திர அம்மா கொஞ்சம் கோவிக்காக வெயிட் பண்ணுங்க. தமாம்மா நீங்க பேசுங்க. கை போட்டுட்டு போயிட்டீங்க முதல். தேங்க்யூ. நான் நேரத்தை கருதி போயிட்டேன். நம்ம மற்றவங்களுக்கு போகணும்ல. மற்றது நல்ல சிறந்த பேச்சு, பாராட்டுக்கள். நீண்ட கருத்துக்களை சொல்லும் வசந்தராஜா இன்று 20 நிமிடத்தில் முடித்து விட்டார்.
நன்றி ஐயா, பாராட்டு, சிறந்த பேச்சு. வசாவளானுக்கும் சிவாமோகனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. சிவாமோகன் இவர் கல்லடி மேலன் பற்றி இவர்தான் முதலில் இங்கு வந்து உரையை ஆற்றியவர். இன்று வசாவளானைச் சேர்ந்த வசந்தராஜாவையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். திறமையம்மா, பாராட்டுகின்றேன். நன்றி நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து சுரேந்திரா அம்மா, நீங்க பேசிட்டு உங்களோட chat box-ஐயும் இருக்க வாசிங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வசந்தராஜா மாஸ்டர், உங்களுடைய பேச்சு என்ன, போர் இல்லாத பூமி. நீங்கள் எப்போதும் எங்கள் தளத்தில் கடைசியாகத்தான் வருவீர்கள். கடைசியாக வந்து உங்கள் கருத்துக்களை எல்லாம் வடிவாக சொல்லிவிட்டு போவீர்கள். இன்று முதலாவதாக வந்தபடியால் தான் உங்களுக்கு அந்த காய்ச்சல் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் முதலாவதா விட்டதும் எப்படி நான் கதைப்பெண் என்ற ஒரு இதோட இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது. இந்த போர் வந்து இந்த உலகம் தொடங்கின காலத்துல மனிதர் வந்த பிறகு எல்லாரும் அந்த சாப்பாட்டுக்காகத்தான் போர் புரிந்தார்கள். பிறகுதான் இந்த இடங்களுக்காக புரிந்து பிறகு 2ஆம் உலக யுத்தத்தின் பிறகு ஏதோ சமாதானமாக போகும் என்று இருந்தாலும் இப்ப திரும்ப தொடங்கிட்டு இடத்துக்காக போர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நாங்கள் ஒன்று செய்ய இயலாது. ஆனால் ஒரு போர் வந்த பிறகுதான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அந்த அந்த நாட்டில் இருப்பவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்றது. எங்களுடைய நாட்டில் போர் வந்த பிறகுதான் எங்கள் எல்லோருக்கும் மிகவும் விளக்கமாக தெரிய வந்தது. அது வரைக்கும் ஏதோ போர் நடக்குது என்று நினைத்து கொண்டு இருந்துட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியுது எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் என்றது இப்பதான் தெரியுது. ஆனா அதுதான் இப்ப நாங்கள் ஒன்றுமே செய்ய இயலாது. எங்களுக்கு இது ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் சொன்னது போல எங்களுக்குள்ள நாங்கள் சரியாக இருந்தால்தான் நாடு சரியாக இருக்கும், பிறகு உலகமும் சரியாக வரும் என்ற ஒரு கருத்தோட இவ்வளவு காலமும் போர் நடந்தாலும் எங்களுடைய இளைய சமுதாயத்துல இருக்கிறவ எப்பவும் இந்த போர் வேண்டாம் என்ற கருத்தோடு இருப்பவர்கள் தான் இப்போது இளைய சமுதாயத்தினர். அவர்களாவது இந்த போரை நிறுத்தி ஒரு அமைதியான உலகத்துக்கு கொண்டு வருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றது நான் இப்ப chat box வாசிக்கிறேன். இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் மாஸ்டர்ஸுக்கு ஒரு அறிவித்தல். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் இத வாசிக்க சொல்லி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் சொன்னபடியால் வாசிக்கிறேன். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் வாசிக்கவதோ வேண்டாமோ? இல்ல வாசிக்க வேணும். அவன் மெனக்கட்டு ஒரு நாளும் தர்ஷினி உதயராஜா போட்டுக்கொண்டிருக்கிறா. புதாக்கள் ஒரு ஆள் கூட வரலாமே. அதில் ரெண்டுபடியா நீங்க சுருக்கமா வாய்ச்சா நல்ல என்ன நேரம் செய்யணும். சில பேர் கேட்கணும், என்னோட கேட்க அனுப்பினோன்னு கேட்கினவிதான் கேள்வி. நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யறீங்களான்னு கேட்பினும். 2வது கேள்வி 3 நேரம் செய்யறீங்களா இன்னொரு கேள்வி கேட்பினும். அதுக்குதான் நான் உங்களை வாசிக்க சொல்றது. பலருக்கு அது விளங்குறது இல்லை, செய்யறத நம்ப முடியாம இருக்கிறது. நீங்க அதை வாட்சி போட்டு தான் செய்யுங்க. ஒவ்வொரு நாளையும் வாசிக்க ஷார்ட்டா வாட்சி போட்டு படிச்சிருங்க. தேங்க்யூ. 3 நேரத்தையும் வாசிங்க சுரேந்திராமா. நேரத்தையும் வாசிச்சு ஒவ்வொரு நாளும் செய்யறேன்னு சொன்னீங்களா காணும். அவ்வளவுதான். தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நான் chat box வாசிக்கிறேன். செல்வி, சூப்பர் டாபிக் அண்ட் ஸ்பீச் and I love it very much and thanks. டாக்டர் சந்திரிகா, UK, நன்றி. தங்களுடைய மகத்தான தலைப்பு, சிறப்பான பேச்சு. மீண்டும் மீண்டும் வாருங்கள், தாருங்கள். இப்படியான பேச்சு இத்தலத்துக்கு உரியது. வாழ்க மலர்க, வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். டாக்டர் சரஸ் விலோகநாதன், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன், தேங்க்யூ.
Dr. Saras. Kumuda, I heard this in your virgin. I hear this is your virgin speech, but I really feel you have shown your colors and depicted your deep love and peace. Thank you for your humanity. We will do our best with our meditation to fulfill your dream and ours. Vasantaraja, thank you. Come again. Saravanan Kupusami, amazing speech, Vasantaraja Master. You have spoken the reality. Thank you very much, sir. Radhe, Vasantaraja Master, well done. Excellent presentation. Unfortunately, we are not living in an ideal world. We are living in a world full of poverty and hunger. Until you get rid of these, there will be wars. Therefore, get rid of the poverty, have equal distribution wealth, and get rid of weapons and spend the money on economic development of the world as a whole. Jnana Yogaraja, thank you, Vasantaraja Master, for your excellent talk. இத்துடன் சாட் பாக்ஸ் நிறைவடைகிறது. நன்றி 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 சுரேந்திரா அம்மா. அடுத்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அந்த முதல் பேச்சே ஒரு தலைப்பு எளிதில்லை என்று நினைக்கப்பட்டது. அதனால வறுமையாக கையாண்டதுக்கு பாராட்டுறேன். கருத்து பரிமாற்றத்துக்கு தனி செஷன் ஒன்று தேவைப்படும் போல நடக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் மச் ஐ கேன் சே. இன்றைய தினம் உலகத்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் என்ன நடந்தேன்டா முக்கியமான இல்லை. அவர் முதலே வந்து அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் எல்லாம் கொடுத்து லேண்ட் கிராபோடு தான் கிரீவனப்புறால் நடக்குது. அப்போ நான் யோசிச்சேன், நான் சிறு வயதில் வளரைகள் அடியை போல அண்ணன் தம்பி உதவாதன்றதுக்கு இப்போ வேற கருத்து சொல்றார்கள். அது இறைவனோட அடியா. இது எனக்கு சிரிப்பு தான் வேற வருது. அதான் அடி கொடுக்கணும் இல்லை, ஆனால் அடி விழுமன்ற பயம். இப்போ என்னென்று அணு ஆயுதம் வந்து ரிடியூஸ் பண்ணுகிறாரு. என்ன பயம் என்ன அணு ஒரு வந்தா எல்லாம் சாவும். அந்த பயத்துல குறைக்கிறார்கள். மற்ற அது குறைப்பு, மற்ற ஆயுதங்கள் குவிக்கிறார்கள். அப்ப அது தற்காப்புகள்னு சொல்கிறார்கள். சவுதி அரேபியா இஸ் நாட் இன் எனி வார் பட் செல்ஃப். ஆனா அவர்களும் ப்ராக்சி வார் என்று செய்கிறார்கள். இதுல அப்ப இந்த யுத்த நிலை இன்னும் இருக்கின்றது. அப்ப நான் நினைச்சேன் யுத்த நிலை இருக்குன்னா புத்தன் நிலையை அடையலை ஒருத்தர். புத்தன் சொல்ல முதல் புத்தன், இயேசு, காந்தி பிறந்தன் மூன்றையும் சேர்த்து தான் பாடினார். காந்தி சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். இயேசு சொன்னார் கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் இன் யுவர் செல்ஃப். இல்லை அது வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு பிலீஃபில் எல்லாரும் திரிகிறார்கள். புத்தர் சொல்ற தியானம் வந்து விபாசனன்றதை அடிப்படையாக கொண்டது. அதுல என்னன்னா அப்சர்வ் வித்தவுட் பயஸ் அண்ட் ப்ரெஜுடிஸ். ஆனா அது நடக்கிறதா இல்லை. எங்க பார்த்தாலும் இனம், சமயம், பாஷை இதெல்லாம் பயஸ். அப்ப இப்படி இருக்கைகளை யுத்தம் வரத்தான் செய்யும். அப்ப நாங்கள் அந்த நிலையை அடைஞ்சாதான் யுத்தம் இல்லாம போகலாம் ஒழிய வேற என்ன முறை இருக்கிறா எனக்கு தெரிய இல்லை. நேரம் இல்லாதபடியே நான் இதோட நிப்பாட்டுகிறேன். டைவர்சிட்டியை ஸ்ட்ரென்த் எடுக்காமல் டைவர்சிட்டியை வீக்னஸா பாவிச்சு இந்த இனம், சாதி, என்ன சாதி இல்லை, இனம், சமயம், பாஷையை யூஸ் பண்ணி ஆனா டைவர்சிட்டி ஸ்ட்ரென்த் எடுக்கணும். நன்றி 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 ஐயா. எங்களுடைய நேரமும் நெருங்கி வந்து விட்டோம். பவானி அம்மா, இன்னும் 3 பேர் இருக்கிறீங்க, பேசுங்க. பவானி அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வசந்தராஜா மாஸ்டர் அருமையான ஒரு பேச்சை பேசினார். ஆனால் கன்னி பேச்சு போல் தெரியவில்லை. ஆனால் அவர் டீச்சராக இருந்தபடியால் அதுக்கு பேச சொல்லி கொடுக்க தேவையில்லை. நல்லா பேசினார், நல்ல விஷயங்களை சொன்னார். இன்னும் நாங்கள் போர சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் போர முடியாது. ஏதாவது ஒரு குறை சொல்லி போர செய்து கொண்டே இருப்பார்கள். அது சில பேருக்கு ஒரு விருப்பம், சண்டை பிடிச்சு கொண்டே இருக்க வேணுமென்ற விருப்பம் முடியும், சமாதானமாக போகணுமென்ற இது இல்லை. அதை நாங்கள் தியானத்தை செய்து ஒரு மாதிரி நாங்கள் எங்கள்ட இதை முடிக்க வேணுமென்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் மீண்டும் அடுத்த முறை வந்து இன்னொரு தொடர்பில் பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்து பரிமளா நாயந்திரன் அம்மா பேசுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் வசுந்தராஜ் ஐயா.
இன்றைக்கு முதலாவது கூட கன்னி பேச்சு மாதிரியே தெரியல. சிறப்பான அருமையான பேச்சாக இருந்தது. எங்களோட இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு பேச்சு தான். போர் இல்லாத பூமியை காண ஆசையாகத்தான் உள்ளது. ஆனா அதற்காக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். எப்படி மாறுவது என்பதுதான் தெரியாத ஒரு விடயம். அதுக்கு உண்மையாக தனிமனிதன் மாற வேண்டும். தனிமனிதன் மாறினால் குடும்பம் மாறும். குடும்பம் மாறினால் சமூகம் மாறும். சமூகம் மாறினால் நாடு மாறும். நாடு மாறினால் உலகமே மாறிவிடும். எப்படி பகவான் அடிக்கடி இதை பற்றி தன்ட்ட டிஸ்கோல சொல்லிக் கொள்வார். அதை மாறுறதுக்கு உண்மையா நாங்க நேற்றிரவு கேட்ட பேச்சுல மனச்சாட்சியும் விழிப்புணர்வு இருந்தா தனிப்பட்டவர்களுக்கு இடையில அந்த உணர்வு எங்களுக்கு மாற்றம் அடையும். என்ன அதால நாங்க தியானம் செய்வோம். இதன் காரணமாக பிரபஞ்சத்திட்டே நாங்க கேட்போம். எல்லாம் வரதாமா சொன்னது போல கேட்டா இதுதான் வழி. அதாவது காந்தி, இயேசு, மற்றது ராஜாஜி, காமராஜர் அப்படியான தலைவர்களை நாங்க கண்டிருக்கிறோம். அப்படியான தலைவர்களை போல இப்ப இருக்கிற தலைவர்கள் திருக்குறள் போன்ற எங்களுடைய சமய நூல்கள், அதாவது தத்துவங்களை உண்மையை போதிக்கிற மெய்ஞான நூல்களை படிச்சு இப்படி தங்களுக்குள்ள மாற்றங்களை விழிப்புணர்வு ஏற்பட்டு தான் மாற்றம் அடையுமே தவிர இந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்து இதுவும் போவதில்லை. அது நல்லொரு தருணமா மாறிக்கொண்டு வருது. வசந்தராஜா ஐயா உண்மையா நல்ல தருணத்துல இந்த பேச்சு எடுத்திருக்கிறீர்கள். 3வது உலக போர் எப்படி தடுப்பது என்ற இதுல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல எங்களோட தியான தலங்களும் எல்லா தியானிகளும் இந்த உலகத்துல இருப்பவர்கள் எல்லாருமே தியானிக்கிறதுக்காக நுழைவாசல் ஓப்பன் இப்ப அருந்ததி மாசம் சொன்னது போல அதுக்கான வசதிகள் இன்றைக்கு நாங்கள் காலையில செய்திருந்தாங்க. 12ஆம் தேதியும் செய்த நாங்கள் இனி 21ஆம் தேதியும் வரப்போது செய்ய இருக்கிறோம். இப்படியான பலவிதமான எங்களால என்னென்ன செய்யலுமோ அமைதிக்காக அதை நாங்க செய்வோம். இப்படி செய்யறதால எங்களுக்கும் இதுல நன்மை கிடைக்குது, பிரபஞ்சத்துக்கு நன்மை கிடைக்குது, பூமாதேவிக்கு இதுல நன்மை வருதாம்னு சொல்றார்கள் சீனியர் மாஸ்டர்ஸ். அப்ப அதால நாங்களுமே கட்டாயம் செய்வோம். நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா வரும். என்ன எங்களோட உழைப்புகள் வீண் போகாது. என்ன அடிமேல் அடியெடுத்தால் அம்மீன் நகரும் என்று சொன்னது போல நாங்க முயற்சி செய்வோம். நல்ல பேச்சையா திரும்பவும் வந்து நீங்க பேச வேண்டும். அருமையான பேச்சு தந்தீங்கள், கேட்க நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி பரிமளா. நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு பேசுங்க பரிமளா. இப்படி நல்ல நீளமான ஆழமான அற்புதமான கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. இந்த தளத்துல ஒருக்கா பேசுங்க வந்து. நன்றி. ராதையம்மா நீங்க இப்ப பேசுங்க. நீண்ட நேரம் காத்திருக்கிறீங்க. காரணம் என்னன்னா 15-20 கைகளுக்கு மேல நான் பார்த்துட்டேன், ஒன்றுமே செய்ய இயலாது. எல்லோருக்கும் வணக்கம். வசந்தராஜா மாஸ்டர், நான் இன்றைக்கு உங்களோட இடத்தை எடுத்திருக்கிறேன். ஏனென்றா நான் யோசிச்சேன் நான் கடைசியா வந்து கதைப்போம். ஏனென்றா எல்லாரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டினோம். சரிதானே? அப்ப இனி எனக்கு இந்த தியானத்தை பற்றி அதை பற்றி இதை பற்றி கதைக்கிறதுக்கு இனி கதைக்க தேவையில்லை. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு இது போட்டுட்டேன். என்ன, முதல்ல வறுமை இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. வறுமை இருக்கும் வரையும் போர் நடந்தே தீரும். மற்றது பசி பட்டினி அது இருக்கக்கூடாது. வறுமையும் பசியும் பட்டினியும் ஒருமிக்கத்தான் போகுது. இப்ப நீங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடுகள் எல்லாத்தையும் எடுத்தீங்களா, இந்த அரசாங்கங்கள் வந்து அவேண்ட சொந்த நாட்டுல இருக்கிற பசி பட்டினி அதுகளை அவையால என்னன்னு தீர்க்கிறதுன்னு தெரியாது. அவை வந்து எல்லாருமே பொருளாதாரத்தால ஒருத்தருமே விருத்தி அடையலாம். அதை விருத்தி பண்ண இல்லை. அவ இந்த காலம் என்ன செய்து கொண்டிருக்கணும்டா, இந்த ஆர்ம்ஸ் ட்ரேடில தான் அதை விருத்தி செய்யணுமே ஒழிய அந்த பொருளாதாரத்தை, விவசாயத்தை, ஆக்களுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுக்க இல்லை. அப்ப அவ வந்து தங்களோட உள்நாட்டு பிரச்சனைய மறக்கிறதுக்காக மற்ற நாடுகளோட போய் போர் தொடுக்கினோம். போர் தொடுத்தால் அங்க உள்நாட்டு பிரச்சனையில இருந்து ஆக்களை தவிர்த்தெடுத்து வேற விதமா அவன் மனத்தை திருப்பி வழிய திருப்பி அதைத்தான் இப்ப செய்து கொண்டு வருகினோம். இப்ப அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தன் வந்து இவ்வளவும் செய்யலுமெண்டா இந்த மிச்ச நாடுகள் எல்லாம் சேர்ந்தால் என்னத்துக்காக இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தையே நிப்பாட்ட இயலாது? இந்த யூத நாட்டு பிரதமரை ஏன் ஸ்டாப் பண்ண இயலாது? ஸ்டாப் பண்ண நினைச்சா ஸ்டாப் பண்ணலாம். இவைக்கு அந்த நோக்கம் இல்லை. ஏனென்றா இவ இந்த ஆயுதங்களை கொடுக்கும் வரைக்கும், இவ இந்த ஆயுத இண்டஸ்ட்ரி நல்ல வளமா வரும் வரைக்கும் இவ இந்த ஆயுதங்களை கொடுத்து கொண்டே இருக்க போயினம். ஏனென்றா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் இப்ப தற்சமயம் இந்த எல்லா நாடுகள்லையும்
மேலோங்கி நிக்குது. அப்ப அவ செய்த ஆயுதங்களை அவ முதல் எடுத்து யூஸ் பண்ணி முடிக்க வேணும். அப்படி முடிச்சாதான் புது புது ஆயுதங்களை அவ உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டு இருக்கலாம். அந்த ட்ரேட்ல தான் இருக்கணுமே ஒழிய வேற எந்த நாட்டையும் விடுங்கோ, இங்கிலாந்து சரி, ஜெர்மனி சரி, பிரான்ஸ் சரி, என்ன அமெரிக்கா சரி, எல்லாரும் அதான். ஆனா சீனாவை எடுங்கோ, அவன் ஒருத்தரையும் இன்வைட் பண்ண போக இல்லை. அவன் தண்ட அளவில் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் தண்ட நாட்டை விருத்தி செய்கிறான். தண்ட மக்களை பார்க்கிறான். அமெரிக்காவில இன்றைக்கும் அந்த இப்ப 10 வருஷத்துக்கு இருந்த பேசிக் வேஜ் தான் இருக்குது. ஆனா சீனாவில பேசிக் வேஜ் 4 மடங்கு உயர்ந்துட்டுது. அப்ப 4 மடங்கு என்னண்டு உயர்ந்தது? ஏன்னா அவன் தண்டை ஆக்களையும் கவனிச்சு தண்டை பொருளாதார அவனுக்கு மற்ற நாடுகள் போய் இன்வைட் பண்ணி அதை செய்ய வேணும், இது செய்ய வேணும், ஆயுதங்கள் விற்ப அதுகளை பற்றி அவனுக்கு ஒரு விதமான இதுவும் இல்லை. அதே மாதிரிதான் ஜப்பானும். இப்ப இதுக்கு இந்த இந்த பசியும் பட்டினியும் இருக்கும் வரையும் இத தங்கட நாடுகளை ஒவ்வொருத்தரும் தான் தங்கட நாடுகளை பொருளாதார விதத்துல விருத்தி செய்யாம வச்சிருக்கும் வரைக்கும் அவனவன் நாட்டுல அவனவனுக்கு சௌகரியம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரைக்கும் இவ மற்ற நாடுகளோட போய் சுரண்டி கொண்டே இருப்பினம். அப்படி சுரண்டி கொண்டு இருந்துதான் தங்கட மக்களை திசை திருப்பி விடலாம். இல்லாட்டி அங்க அவன் நாட்டுக்குள்ளேயே ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி வந்துடும் இல்லையா? அதுதானே இலங்கைக்கு நடந்தது. பாத்தீங்களா? சிங்களவனுக்கு எவ்வளவோ பொருளாதார பிரச்சனை. அவன் தமிழனை போட்டு அடிச்சு 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 கடைசி அவன் நாட்டை விருத்தி ஆக்கல. இப்ப நாட்டின் நிலைமைய பாருங்க. அதுதான் இந்த நாடுகள் எல்லாத்திலயுமே நடந்து கொண்டு வருகிறது. ஆனபடியா அதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியாது. பொருளாதாரத்தை விருத்தி செய்யறதுதான் ஒரே ஒரு தீர்வு என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பேச்சுக்கு மிக்க நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம். ஓகே, நன்றி அம்மா. வசந்தராஜ் பேச போறாரு. வசந்தராஜ் ஐயா, நீங்க உங்களோட கருத்தை கூறுங்க. உங்களோட நேரமும் 30 இறுதியாக உங்கள் எல்லோருக்கும் நான் மிகவும் எனது இதயத்திலிருந்து நன்றி சொல்லுகின்றேன். இரண்டு சொன்னால் நீங்கள் பல உற்சாகத்தை கொடுத்தீர்கள், பல கருத்துக்களை நேரடியாக கையெழுத்தி நீங்கள் செய்தது. அதே நேரத்தில் அந்த சாட்பாட் மூலமாக கூடியே நான் பார்த்தேன், அதிகமான ஆட்கள் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். உற்சாகத்தை கொடுத்தீர்கள், மிக நன்றி. நான் உண்மையிலே வருகின்ற பொழுது யோசித்து கொண்டு வந்தேன். நான் என்னுடைய பேச்சால யுத்தம் துவங்கிடுமோன்னு பயந்து கொண்டு வந்தேன். என்னோட யுத்தத்தால் ஒரு தன் பேச்சால யுத்தத்தை கூடிய உருவாக்கலாம், யுத்தத்தை நிப்பாட்டலாம். எனக்கு அது ஒரு பயம் இருந்தது. அது சில பேர் என்ன சொன்னா, நீ பேச்சை துவாக்கி நீயே யுத்தத்தை உருவாக்கி விடாது என்று சொன்னாக்களும் எனக்கு நான் நண்பர்கள கைத்த போது சொன்னவர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு பயம் இருந்தது. அடுத்தது நான் எப்பொழுதும் இன்றைக்கு ஒரு விஷயத்துல இந்த யுத்தங்கள் எல்லாம் இல்லாம போறதுக்கு ஒரு முக்கிய காரணம், அதை பற்றி நான் இங்கே இருக்கிற அரசாங்கம் கொண்டு அடிக்கடி கைத்து கொண்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் ஒரு நல்ல முறையான பென்ஷன் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். எல்லோருக்கும் ஒரு மெடிக்கேர் கார்டு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இந்த நாட்டில் இருக்கு. இந்த நாட்டில் அமெரிக்காவில் பெரிய குறைபாடு இந்த நாட்டில் இருக்கிறது. மெடிக்கேர் நல்ல ஒரு மெடிக்கேரும் அதே நேரத்தில் நல்ல ஒரு பென்ஷனும் இருந்தால் நியாயமான பிரச்சனைகள் குறையும், நியாயமான இது குறையும். இரண்டு சொன்னால் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் இப்போ செய்திருக்கின்றது, ஒரு ஆள் 3 பென்ஷன் எடுத்துக்கொண்டிருந்தார். பிரசிடென்ட் பென்ஷன், பிரைம் மினிஸ்டர் பென்ஷன், அதே நேரத்தில் எம்பி பென்ஷன். இதை இன்றைக்கு அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக ஒருத்தருக்கும் 3 வருஷம் வேலை செய்தால் 3 வருஷம் 5 வருஷம் வேலை செய்தார்கள் பல சுகமாக இருந்து பென்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறார். 40 வருஷம் வேலை செய்தவனுக்கு பென்ஷன் இல்லை. அதுவும் இந்த வளர்முக நாடுகளில் வடிவாக செய்யலாம். ஸ்வீடன், டென்மார்க் இதெல்லாம் சூப்பராக இருக்கிறது. கனடாவிலையும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு யூகே பற்றி வடிவாக தெரியவில்லை. இங்கே இது ஒரு குறைபாடு என்று சொன்னால் சூப்பர்நியூஷனை ஒவ்வொரு ஏஜென்ட்டும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது வயது போன காலத்திலேயே நாங்கள் பென்ஷன் அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் எல்லோரும் செய்து நான் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துடைய இந்த பற்றி உச்சாமாக சில வருடம் கைத்து கொண்டிருக்கின்றேன். இரண்டு சொன்னால் இலங்கையிலே இப்பொழுது ஒரு 40 வருடம் 25 வருஷம் வேலை செய்தார்கள் தங்களுடைய பென்ஷனை தாங்களே பார்க்குமா அப்போ முந்தி இருந்த மாதிரி அந்த பென்ஷன் சிஸ்டம் இருந்தால் குடும்பங்கள் இப்போ எல்லோரும் வேலை செய்கிறார்கள். இண்டிவிஜுவல் பென்ஷன் இருக்கிற பொழுது குடும்பங்களையும் பாதியாது எல்லோரும் நல்ல ஒரு போராட்டத்தை போராடலாம். அந்த ஒரு போராட்டம் நல்ல போராட்டம். முக்கியமாக அந்த பென்ஷன் இல்லாமல் போகிற பொழுது நியாயமான பிரச்சனைகள் வருகின்றது. அது கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. தனிப்பட்ட முறையில் முக்கியமாக 65 வயதோட எல்லோரும் 60 வயதே இனஃப். அதுக்கு தான் 65 வயது வச்சிருக்கிறாங்க சடங்கல்ல. உண்மையிலேயே அதுக்கப்புறம் நாங்கள் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் எல்லோரும் ஒரு கன்சல்டன்டாக இருந்து மற்ற அறிவு செய்தால் இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும் என்றது எனது முக்கியமான ஒரு கருத்தாக நான் இதை பற்றி நான்
இன்னும் வந்து இதை பற்றி தெளிவான கதைக்க நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உண்மையிலேயே எனக்கு நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என்ன நல்ல விடயங்களை பற்றி கதைக்கின்ற பொழுது நாங்கள் முக்கியமாக மற்றவர்களை நாங்கள் இந்த பஞ்சாத்திரம் ஐயா சொல்கின்ற பொழுது சிலர் சொன்னார்கள் என்று சொல்லி ஒன்று சொன்னார் வந்து என்னென்று சொன்னால் இந்த சண்டையால் வந்து நன்மைகள் இருக்கின்றன்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னதாக சொல்லி அவரோட கருத்தில் சொன்னோம். அதுவும் வந்து சில நேரத்தில் உண்மையாக இருக்கின்றது என்னென்று சொன்னால் சண்டையின் மூலமாக சில பேர் வந்து நான் ஒரு நண்பரை கேட்டேன், ஏன்னப்பா அடிக்கடி சண்டை பிடிக்கிறானுங்க, சண்டை பிடிக்காமல் இருக்கிற போது தனக்கு மனதில் சமாதானம் இல்லையா, சண்டை பிடிக்கிற பொழுது நாங்கள் டிப்ரெஷன் குறையுதான், என்ன மனதுக்குள்ள வந்து அடக்கி வைக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அதுலேயும் ஒரு உண்மைத்துவம் இருக்கின்றது. அந்த இடத்துல நாங்கள் சண்டையினாலே நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து சோர்ந்து போக மாட்டார்கள். அது ஒரு சிறப்பான ஒரு வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு சிறப்பானது இருக்கின்றது. எங்கே போனாலும் கடல் ஓடியும் திரவியம் திருட மாதிரி எங்கே போனாலும் அவர்கள் வந்து உற்சாகமாக இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் வந்து வெளியிலே வந்து உண்மையில் டாக்டர்ஸ் நெச்சு பார்க்கலாம், பிஹெச்டி ஒரு பக்கம், எம்பிபிஎஸ் ஒரு பக்கம். இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள் சும்மா இருக்கவில்லை. அதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற தாய் தப்பன்மார், ஒவ்வொரு இடங்களையும் இருக்கிற தாய் தப்பன்மார். அதே நேரத்தில் ஒன்று பிள்ளைகளை வந்து முடிந்த அளவுக்கு எங்களுடைய தமிழை வந்து கற்றுக் கொடுங்கள், அது மிக முக்கியம். அதனாலேயே நாங்கள் சிறப்பாக உயர முடியும். எந்தவித அதனாலே ஒவ்வொரு சண்டைகளாலேயும் நாங்கள் வந்து முன்னேறக்கூடிய வழிகளும் இருக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் தொடர்ந்து வந்து அதான் அந்த பூமியிலே வந்து தொடர்ந்து இப்படி ஒரு ஒன்றும் இல்லாத பூமியிலே வந்து நாங்கள் சண்டே சமானம் ஒன்றும் இல்லாத பூமியிலே நாங்கள் அப்படியே வந்து வாழ்ந்தால் அதுவும் ஒரு போர் அடிக்கும் தான் இல்லை. இப்போ கடவுளை பார்க்கின்ற பொழுது நாங்களும் கடவுளை வந்து அங்கேயும் மோட்டிவேட் பண்ணி வாழுகிறோம் நாங்கள் நல்ல முறையாக வாழ்றதுக்கு. எனவே நான் கூட கதைக்க விரும்பவில்லை, உங்களை நேரத்தை எடுத்துக் கொடுக்க விரும்பவில்லை, நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. எல்லோருக்கும் எனது அன்பு அணிந்த வணக்கத்தையும் எனக்கு நீங்கள் அந்த இன்றைக்கு கொடுத்த அந்த உற்சாகம் எனக்கு வந்து ஏதோ இன்றைக்கு நான் சாப்பிடாமல் சீவிக்கலாம் பொழுது இருக்குது. இனிமேல் நான் ஒரு மருந்தும் போட மாட்டேன், இன்றைக்கு கடைசியிலையும் போட மாட்டேன், ஒரு சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கு அந்த சந்தோஷத்திலே நான் இருப்பேன் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கடந்த என் இதயத்திலிருந்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜா. நீங்க சொல்லக்குள்ளேயே நான் சொன்னேன் தானே, உங்களை பிரபஞ்சம் அழைச்சி வரும், நீங்க பிரச்சனையே பட வேணாம், உங்களுக்கு காய்ச்சல் இல்லை என்று சொல்லி. அதே மாதிரி இங்க வந்து நீங்கள் அதோடையே அழகாக பேசி இருக்கிறீர்கள். இவ்வளவு பேர் இவ்வளவு கைகளை போட்டு இவ்வளவு நேரம் நான் உண்மையாகவே இதுல அந்த நெறிப்படுத்துகின்ற இந்த நேரத்துல இன்றைக்கு உங்களுக்கு உயர்த்தப்பட்ட கைகள் மாதிரி ஒரு நாளும் உயர்த்தப்படவில்லை என்றது என்னுடைய ஒரு கணிப்பீடு. அவ்வளவு கைகள் வந்து 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 10 இருக்கும், பிறகு 10 இருக்கும், 10 இருக்கும், 2 விட்ட பிறகு 10 இருக்கும், அப்படி வந்தது. இப்ப கடைசியா சேகர் நிற்கிறார், என்னென்று கேட்போம். சொல்லுங்க ஐயா. நன்றி. ஐயா சொன்ன மாதிரி நான் நேரம் கருதி கொஞ்சம் இதா சொல்றேன், ஃபாஸ்டா சொல்றேன். ஐயா சொன்ன மாதிரி யாரு பஞ்சாச்சாரம் ஐயா சொன்னார், சண்டையும் தேவைதான் நல்லது.